வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ மூலம் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னென்றால் சுவிஸ் நாட்டில் சூரிக் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மியூசியம், அருங்காட்சியகம். இதில் இருக்கிற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம். அங்கே இருக்கிற பொருட்கள் என்னென்னா கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பழைய காலத்து பொருட்கள், மிருகங்களின் உருவமைப்புகள், அந்த காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள், டைனோசர், அந்த காலத்தில் வாழ்ந்த பூச்சினங்கள், ரெப்டிலியன்ஸ், அதுகளின் உருவாய்ப்புகளை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். அந்த காலத்தில் எப்படி கலாச்சார முக்கியத்துவமாக சுவிஸ் நாட்டு இருந்தது, அல்லாட்டா எப்படி ஐரோப்பா இருந்தது, அதுன்ற ஒரு சின்ன வேர்ஷன் தான் இங்கே இந்த அருங்காட்சியகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். அதை இப்போவும் ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த அருங்காட்சியகம் பார்வையாளர்களுக்கு ஃப்ரீ டிக்கெட், அதாவது டிக்கெட் இல்லாமல் காசு கொடுக்காமல் நீங்கள் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது முக்கியத்துவம் வாய்ந்தது எவைக் என்று சொல்லி சொன்னால், சூலஜி பாடம் படிக்கிறார்கள் வந்து கூடுதலாக பார்ப்பினம், அல்லது நேச்சர் சம்பந்தமான பாடங்கள் எடுக்கிறார்கள் வந்து இதை கூடுதலாக விரும்பி அனலைஸ் பண்ணிவினம். கட்டுரைகள் எழுதுறதுக்கு இது ஜூஸாக இருக்கும். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை கூடுதலாக பார்வையிடுவார்கள். வேறு நாடுகளிலிருந்து, நான் சொல்கிறது ஐரோப்பாவில், ஆசியாவில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து எல்லாம் இங்கே வருவினம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பறவை இனங்கள். இப்போவும் இருக்கிற பறவை இனங்களின் ஒரு சாயல், ஃபேமிலி அதுகளும் இருக்குது. அந்த பழைய காலத்து அழிந்து போன உயிரினங்களை பற்றிய விவரங்களும் இதில் இருக்குது. இவை என்ன செய்யணும்னா விசுவலைசேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது பழைய காலத்து விஷயங்களையும் இப்போதையான விஷயங்களையும் இன்டர்நெட் வசதிக்கேற்ப, தொழில்நுட்ப வசதிக்கேற்ப எப்படி மோடிஃபை பண்ணி கொடுக்கலாமோ அவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்கணும். மமது ஒன்று பார்த்துருப்பீங்க, பழைய காலத்து இது. அடுத்தது பறக்கிற டைனோசர்கள், அவைண்ட உருவங்கள், அவைண்ட டைனோசர்கிட்ட சின்ன சின்ன பாகங்களை சேர்த்து கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு அதை வெளியில் எடுத்து அதை உருவாக்கி இந்த உருவங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அதுகளின் சின்ன வேர்ஷன்களும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த கண்ணாடிக்குள்ளே பூட்டி வச்சிருப்பினோம். நாங்கள் வெளியில் நின்று இவையை பார்க்கலாம். அந்த காட்டு பூனைகள், எலி வகைகள் எல்லாம் அந்த இப்போ எல்லாம் நாங்கள் மினி வேர்ஷன் தான் பார்க்குறோம். முந்தி காலத்தில் டைனோசர் வந்து பூமியை அழியக்க டைனோசரும் சேர்ந்து அழிந்ததாக ஒரு கதை இருக்குது. அந்த காலத்தில் எல்லா உயிரினங்களும் மிக மிக பெரிய பெரிய உயிரினங்களாக இருக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுது. அப்படியான பெரிய உருவங்கள் எப்படி இருந்ததோ அதுன்ற ஒரு மினி வேர்ஷனாக இதை அமைச்சிருக்கிறாங்க. அவைண்ட எலும்புகள், அவைண்ட உடற்கூறுகளை எல்லாத்தையும் பொருத்தி இப்படி ஒரு சின்ன வேர்ஷனாக அமைத்திருக்கிறார்கள். இதில் எல்லா வகையான ரெப்டிலியன்ஸ், எல்லா வகையான பறவை இனங்கள், எல்லா ஓணான், வௌவால், அப்படியான எல்லா வகையான மிருகங்களும், அவைண்ட தோல்கள், அவைண்ட கலர் அமைப்புகள். இப்போ பார்க்க போனால் பூனைன்ற பார்த்தீங்கன்னா பெரும்படியும் நீல கலரில் மட்டும்தான் கண் இருக்கணும் மண்டியில். வேறு வேறு கலரில் இருக்கிற பூனைகள், பெரிய வகையான பெரிய பூனை இனங்கள், அவைகள் இந்த தகவல்களும் இந்த வீடியோவில் நீங்கள் வடிவாக பார்க்கல தான் நான் இங்கே அருங்காட்சியகத்தில் காட்டியிருந்தாங்க. நீங்கள் பார்க்குறது இப்போது ஐரோப்பியாண்ட மேப். அதில் எப்படி எந்தெந்த இடங்களில் இந்த டைனோசர் வகை இருந்ததுன்றது தான் காட்டுறாங்க. அது எப்படி இடப்பெயர்வு அடைந்தது, என்னென்ன என்னென்ன உணவுகளை சாப்பிட்டது, மாமிச உண்ணியன்றா அது என்னென்ன மிருகங்களை உண்டு வாழ்ந்தது, தாவர உண்ணியன்றா என்னென்ன தாவரங்களை சாப்பிட்டது, எப்படி அது அழிஞ்சது, அதில் காட்டுறது தான் இந்த வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை அனர்த்தத்தால் நிறைய அரிய வகையான உயிரினங்கள் அழியப்பட்டிருக்கு. அது எல்லா வகையான கான்டினென்ட்லேயும் நடந்திருக்குது. அதே ஒரு ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விசுவலேஷன் இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுற மாதிரி நீங்கள் எப்படி ஒரு மிருகங்களை பராமரிக்கணும், அல்லாட்டா ஃப்யூச்சர்லேயும் ஆபத்துக்கு உள்ளான மிருகங்கள் எல்லாம் அழிந்து விடும்ன்றதுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவை அவங்க போட்டு காட்டுறாங்க. நாங்கள் மிருகங்களை பராமரிக்கணும், பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க.
ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்களா கீழே சின்ன ஒரு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும் இந்த நாட்டில் இருந்தது கூடுதலாக இந்த வகையான உயிரினம். இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய வகையான தும்பி இனம். கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி ரூமுக்குள்ளே இந்த தும்பி இனம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூச்சி இனம், அத்து பூச்சி மாதிரி ஒரு பூச்சி இனம். இதில் கீழே பார்த்து கொண்டிருக்கிறேன்டா கல்லுகளுக்குள்ள சிக்கி அந்த மிருகங்கள் இறந்திருக்கும். அதில் வேண்ட உருவம் படிந்திருக்கும். அந்த கல்லை எடுத்து இதுக்குள்ள கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லில் படிஞ்ச உருவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதில் நிறைய வகையான உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் பெரும்பாலும் சொல்லப்படுது இயற்கை அனர்த்தத்தால் தான் இந்த உயிரினங்கள் அழியப்பட்டதாக கருதப்படுது. வித்தியாசமான கல் வடிவங்களும் நாங்கள் இந்த காலத்தில் பார்க்க இயலாத கல், இந்த காலத்தில் பார்க்க இயலாத உருவங்கள், மிருகங்கள்ட்ட உருவங்கள் எல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஒரு டைனோசர்ட்ட வகை தான். இது டைனோசர்லேயே 3 வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று பறக்கிறது, மற்றது தாவரம், விலங்கு, உண்ணி தான் 3 மெயினான வகை. மற்ற வகைகளும் இருக்கப்படுவதாக கருதப்படுது. பெரும்பாலும் இதில் பார்த்தீங்கன்னா டைனோசர்ட்ட உருவங்கள் பதிச்சதான் பதிக்கப்பட்ட கற்கள், இப்போ உருவங்களை உருவாக்கப்பட்ட படங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.